ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரம் கட்டாட்சஸ்தபகம் ஸ்லோகம் 26. விகஸ்வராமோத பரம் விதன்வதி புரோவசந்தம் பிரதிதாகம் ஆஞ்சிதா கட்டாட்சவல்லி தவ மாதவ பிரியே பிரசௌத்யனந்தம் சுமிதாப்யசௌ பலம். விகஸ்வராமோத பரம் விதன்வதி புரோவசந்தம் பிரதிதாகம் ஆஞ்சிதா கட்டாட்சவல்லி தவ மாதவ பிரியே பிரசௌத்யனந்தம் சுமிதாப்யசௌ பலம். இந்த ஸ்லோகத்தில் லக்ஷ்மியின் கட்டாட்சத்தை பூங்கொடிக்கு உருவகமாகச் சொல்கின்றார். வசந்த ருதுவில் சித்திரை வைகாசியில் பூங்கொடிகள் பழைய இலைகளை உதிர்த்து புதிதாக தளிர்த்து மிகுதியாக புஷ்பித்து 4 பக்கங்களிலும் வாசனையை பரவச் செய்யும். லக்ஷ்மி தமது எதிரில் வந்து பிரார்த்திப்பவனுக்கு தம் கட்டாட்சத்தால் நன்மைகளை பரவச் செய்து கட்டாட்சிப்பால். கொடியானது மரத்தில் படரும் தன்மை உடையது. ஆகமங்களை கசடர கற்ற ஞானிகளால் அவளது கட்டாட்சமானது புகழப்படுகின்றது. கொடி பூக்களை தந்தது போல் மிக்க பழங்களையும் கொடுக்கும். அவளது கட்டாட்சமாம் கொடி தேசம் காலம் இவற்றால் அளவிட முடியாத பரபிரம்மம் என்கின்ற பலனை தந்துவிடும். விகஸ்வராமோத பரம் விதன்வதி விகஸ்வராமோத பரம் விதன்வதி புரோவசந்தம் பிரதிதாகம் ஆஞ்சிதா புரோவசந்தம் பிரதிதாகம் ஆஞ்சிதா கட்டாட்சவல்லி தவ மாதவ பிரியே கட்டாட்சவல்லி தவ மாதவ பிரியே பிரசௌத்யனந்தம் சுமிதாப்யசௌ பலம் பிரசௌத்யனந்தம் சுமிதாப்யசௌ பலம். விகஸ்வராமோத பரம் விதன்வதி புரோவசந்தம் பிரதிதாகம் ஆஞ்சிதா கட்டாட்சவல்லி தவ மாதவ பிரியே பிரசௌத்யனந்தம் சுமிதாப்யசௌ பலம். தாயார் திருவடிகளை சரணம்.